ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டியான ஃப்ரைட் சிக்கன் கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு கறிக்கு தேவையான 1 கிலோ சிக்கனோட 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ½ அன் ஹவருக்கு பிறகு ஃப்ரை பேன் ஒன்றில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் சிக்கனை போட்டு பொரிச்செடுத்து கொள்ளுவோம். எல்லா பக்கமும் பொரிகிறதுக்காக திருப்பி விட்டுக்கொள்ள வேணும். சிக்கன் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு ரெடி ஆயிட்டுது. குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பாத்திரம் ஒன்றில் கறியை ரெடி பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதோட 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் 3/4 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட வாசனைக்காக ஒரு பிரிஞ்சியில் 1 ஸ்டார் அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 4 தட்டி எடுத்த ஏலங்காய், 3 கிராம்பு, ஒரு பாதி ஜாதிக்காயையும் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக வெட்டி எடுத்த 2 பெரிய வெங்காயத்தையும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி கொள்ளுவோம். இனி இதோட வெட்டி எடுத்த 2 பெரிய தக்காளியை சேர்த்து கொள்ளலாம். வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளியும் வதங்கின பிறகு வாசனைக்காக 3 துண்டு ரம்ப இலைகளையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து இதோட மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்த 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொள்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடரையும் சேர்த்து கொள்ள வேணும். கறி மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கி விட்டு கொள்கிறேன். கிழங்க வேக விடுறதுக்காக 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்து கொள்கிறேன். ஒரு மூடியால் மூடி கிழங்கு 3/4 வாசிக்கு வேகும் வரைக்கும் கொதிக்க விட வேணும். கிரேவி கொதித்து அரைவாசிக்கு வந்தவுடனே பொரிச்செடுத்த சிக்கனை சேர்த்து கொள்ளலாம். அரைவாசியில் இருந்து கறி கொதித்து 1/4 வாசிக்கு வந்த பிறகு திக்கான முதலாம் தேங்காய் பால் 1/4 கப்பை சேர்த்து கொள்ள வேணும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு கன நேரம் கொதிக்க விட தேவையில்லை. 1 மினிட் கொதிக்க விட்டால் போதும். லாஸ்ட்டில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு கொண்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் கறி ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.